பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த லென்ட் டேஸ்ல தேவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் உலகமெங்கும் தியானித்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததின் பின்னணியை நாம் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Romans 5:7-9. For scarcely for a righteous man will one die, yet perhaps for a good man someone would even dare to die. But God demonstrates His own love toward us, in that while we were still sinners, Christ died for us. Much more than, having now been justified by His blood, we shall be saved from wrath through Him. ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க துணிவான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் நாம் அழிந்தால் நலமாய் இருக்கும் என்றுதான் நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் நினைப்பார். அநேக நேரங்களில் ஒரு சமூக துரோகி, சமூக குற்றவாளி போலீசாரால் சுட்டு கொல்லப்படும் போது அநேகருக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. ஒரு கொலைக்காரன் சுட்டு கொல்லப்பட்டான். ஆனால் நாம் எல்லாரும் தேவனை விட்டு தூரம் போய் பாவத்தினால் ஊறி போய் நரகத்துக்கு நேராய் நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்காக தேவனே ஒரு மனிதனாக இறங்கி வந்த ரத்தத்தை சிந்தினதை நினைக்கும் போது அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பா இருக்கிறது. அதுவும் வேதம் சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்த பொழுது அவர் நம்ம மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம் என்று அவர் எதிர்பார்க்கிறாராம். He demonstrated his love. இன்னைக்கு கூட அந்த அன்பை ருசித்த நாமும் கூட நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அவருடைய ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். என் பாவங்களுக்காக சிலுவையில இயேசு ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் விசுவாசிக்கிறபடியால் அந்த ரத்தம் நம் பாவங்களை கழுவி நம்மை நீதிமானாக மாற்றுவது மாத்திரமல்ல, நமக்கு வரக்கூடிய தேவனுடைய கோபமாகிய அவருடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். ஆம், இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்ததினால் நாம் தேவனுடைய கோபத்துக்கு தப்புவிக்கப்படுகிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவனுடைய கோபம் பற்றி பிடிக்கும் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள இன்றைக்கே இயேசுவை விசுவாசிப்போம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுவோம், அவருடைய அன்பை புரிந்து கொள்வோம், அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அப்பா, உம்முடைய அன்பை புரிந்து கொள்கிற ஒரு இருதயத்தை தாரும். அநேக நேரங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, நாங்களும் கூட சில நேரங்களில் உடைய அன்பை மறந்தவர்களாய் இந்த பூமியில் வாழ்கிறோம். தயவா எங்களை மன்னியும். நாங்கள் பாவிகளாய் இருக்கும்பொழுது உடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தீரே, அந்த ரத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, உம்மை விசுவாசிக்கும் போது அந்த ரத்தத்தினால் எங்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறீரே. உம்முடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே, நித்திய ஆக்கினையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்பட்டு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசத்தை தாரும், அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.